ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் விக்னேஷ் பாரதி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரோடக்ஷன் டு வெப் டெவலப்மெண்ட். ஓகே, நிறைய கண்டென்ட்ஸ் இங்கிலீஷில் போட்டிருப்பேன். ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் ஐ எம் டூயிங் இன் தமிழ் ஆல்சோ. ஸோ இந்த இது எதுக்காகனா, நிறைய பேர்த்துக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ நான் இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ என்னோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா டெவலப்பிங் சம் சாஃப்ட்வேர் இன் வெப், அவ்வளோதான் சொல்லப்போனால் வெப் டெவலப்மெண்ட்டாக அவ்வளோதான். ஒரு சாஃப்ட்வேரை நம்ம வெப்சைட் அதாவது வெப்பில் உருவாக்கணும் அப்படின்னாலே, இன்டர்நெட்டில் உருவாக்கணும் அப்படின்னாலே அது என்னவா இருக்குன்னா வெப்சைட்டாக தான் இருக்கும். வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இன்டர்நெட் லைக் ப்ரௌசரில் பார்க்குற மாதிரியோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அது வெப் டெவலப்மெண்ட். ஸோ அந்த பர்டிகுலரான ஒரு சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் சைட் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, நிறையா படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் அஃப்கோர்ஸ் நிறையா லாங்குவேஜஸ் இருக்கும். என்னென்ன ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் சர்வர் பார்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் டேட்டாபேஸ் நிறையா பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ தேர் வில் பி 3 பார்ட்ஸ். ஸோ வந்து ஒரு 3 செக்ஷன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேர் வில் பி 3 செக்ஷன்ஸ். ஸோ 3 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டிங்கன்னா, ஓகே, அண்டு செகண்ட் பார்ட் இங்கே இருக்குது. ஓகே, அண்ட் தேர்ட் பார்ட் வில் பி ஹியர். ஓகே, மொத்தமாக 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, இந்த மிடில் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம சர்வர்னு சொல்லுவோம். அண்ட் கடைசியில் இருக்கக்கூடியதை டேட்டாபேஸ். ஓகேவா? ஸோ இந்த 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை 3 எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, அதாவது இந்த சர்வர் அண்ட் டேட்டாபேஸையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா பேக் எண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது ஃப்ரண்ட் எண்ட். ஸோ சர்வர் அண்ட் டேட்டாபேஸ் எல்லாத்தையும் சேர்த்து பேக்கில் இருக்கிறது தான் பேக் எண்ட். அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே பேக் எண்ட். அதாவது வெப் டெவலப்மெண்ட்டில், வெப்சைட்டில், ஒரு வெப் ஆப்லையோ வெப் அப்ளிகேஷன் எதுலேயோ பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கிறது ஃபுல்லாமே பேக் எண்டு தான் சொல்லுவோம். ஸோ கிளைண்ட் பார்க்குறது மட்டும், அதாவது நம்மளாம் யூசர்ஸ் இல்லையா, ஸோ யூசர் பார்க்குறது மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நாம் என்னென்னலாம் இதில் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, இப்போது இது ஒரு வெப்சைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வி ஹேவ் தி வெப்சைட். ஸோ இதில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மில் சில டேட்டாஸை நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லையா. வி ஹேவ் சம் டேட்டாஸ் டு ஃபில். ஓகே, இங்கே நம்ம சில ஃபார்ம் டேட்டாஸை ஃபில் பண்ணி என்ன பண்ணுவோம்னா சப்மிட் பண்ணுவோம். ஸோ இந்த சப்மிட் பண்ணுறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தட் வில் பி அஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஃப்ரண்ட் அண்ட் அந்த சர்வர். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் என்ன பண்ணுன்னா எல்லாமே ஸ்டைலிங் அண்ட் ஸ்ட்ரக்சர், பிஹேவியர்ஸை குறிக்கக்கூடியது மட்டும்தான் அதில் இருக்கும். அதுலேயும் சில லேயர்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் தான் நம்ம பார்க்குறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் தான். ஸோ இதை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் வேணும்னு சொல்கிறேன். அண்ட் சர்வர் பார்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குன்னு சொல்கிறேன். டேட்டாபேஸில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது, என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணுன்னா, சர்வர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் கொடுக்கும். அதாவது 2 ரெக்வஸ்ட் இருக்கும், போஸ்ட் அண்ட் கெட்டுன்னு சொல்லி. ஸோ அது வந்து ரெக்வஸ்ட் கேட்கும், REQன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அந்த ஃபார்ம் என்ன பண்ணுன்னா சர்வருக்கு போகும். ஸோ சர்வர்கிட்ட என்ன இருக்குன்னா API அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கும். ஸோ API அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கொடுக்கக்கூடியதை என்ன பண்ணணுங்கிறத அங்கே தான் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. எங்கள் டேட்டா நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத சர்வரில் தான் எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ அது என்ன பண்ணுமோ அது உங்களுக்கு ரிசீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது தட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க சர்வர்கிட்ட, அதை ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ சர்வர் சும்மா ரெஸ்பாண்ட் பண்ணுச்சுன்னா அது சாதாரண ரெஸ்பாண்டு. ஸோ அதுவே சர்வர் வந்து பேக் எண்டுக்கு போய் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சுன்னா அதுவும் ரெஸ்பான்ஸ் தான். ஸோ 2 ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சர்வர்கிட்டயே போயிட்டு டப்புன்னு திரும்பி வர்றது, இன்னொன்று டேட்டா பேஸில் போய் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இதுதான். ஓகேவா, தட்ஸ் அ கைண்ட் ஆஃப், அதுவும் ஒரு ரெஸ்பான்ஸ் தான்.
ஸோ இது ரெக்வெஸ்ட் போகிறது எல்லாமே ரெக்வெஸ்ட்டாக தான் போகும், வரும்போது தான் ரெஸ்பான்ஸாக வரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரண்ட் அண்ட் சர்வர் அண்ட் டேட்டாபேஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்டில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது அண்ட் நான் என்னென்ன லாங்குவேஜஸ் படித்தேங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் 3 லேயர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன லேயர்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கெலிட்டன் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் லேயர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் லேயர் என்ன லாங்குவேஜ் வச்சு பில்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா HTML வச்சு பில்ட் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயரால், இல்லை ப்ரெசன்டேஷன் சொல்லினா கூட டிசைன் லேயர்னு சொல்லிக்கலாம். நீங்கள் பார்க்குற கலர்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் லேயர். ஸோ நான் பேசிக்கானது சொல்கிறேன், அட்வான்ஸாக போல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா CSS அப்புறம் SAS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வச்சு பில்ட் பண்ணுவாங்க. ஸோ CSS மட்டுமே போதும். ஸோ SASன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பிஹேவியர், அதாவது இன்ட்ராக்ஷன். ஓகே, இன்ட்ராக்ஷன் லேயர். ஸோ இந்த லேயரில் தான் எது வரும்னு பார்த்துட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேவா. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே ஃப்ரண்ட் எண்டு. ஸோ இந்த 3த்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு போதுமானது. எதுக்குன்னா ஃப்ரண்ட் எண்ட் தயாரிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு சர்வர் பார்ட்டுக்கு வருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் சர்வர் பார்ட். ஸோ சர்வர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ பைத்தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டே வந்து நம்ம பேக் எண்டில் எழுதலாம். அது எதோ உதவியால் எழுத முடியும்னு பார்த்தீங்கன்னா Node.js அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட உதவியால் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பேக் எண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Node.js பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து Node.js. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PHP இருக்குது அண்டு ஜாவா, ரூபி அண்ட் ரைல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பேசிக்கான திங். இப்போதைக்கு பாப்புலரில் இருக்கிறது 2 ஸ்டாக் தான். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா Node.js வச்சு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும், அப்புறம் பைத்தான் வச்சு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் PHP வச்சு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். இதுதான் இப்போதைக்கு பாப்புலரான விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டேட்டாபேஸ். ஸோ ஓகே, டேட்டாபேஸில் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னா NoSQL டேட்டாபேஸஸ்ன்னு ஒன்று இருக்குது அண்ட் SQL டேட்டாபேஸஸ்ன்னு ஒன்று இருக்குது. SQLலாம் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜஸ் சொல்லுவோம். NoSQL வந்து நான் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ், அவ்வளோதான். ஸோ NoSQL தான் என்னென்ன, அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா MySQL, SQL இதெல்லாமே வந்து NoSQL வந்துடும். நிறையா இருக்குது, MariaDB ஐ திங்க். ஸோ அது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் SQL பார்த்துட்டிங்கன்னா அதில் MongoDB, PostgreSQL, அதுவும் நிறையா இருக்குது. PostgreSQL வந்து நான் இதுலேயும் இருக்குது NoSQL. அண்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா Postgres, அந்த மாதிரி MariaDBன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் கேன்ஸ்டமர்னு ஏதோ ஒன்று இருக்கும், அது ஒன்று. நெக்ஸ்ட் காஸ்மோஸ் டிபி, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் விஷயங்கள். இப்போ வரைக்குமே பாப்புலராக இருக்கிறது இந்த MongoDB அண்ட் MySQL தான். ஓகே, இவ்வளோ தான். இது NoSQL, இது SQL. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 3த்தையுமே ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும், அதாவது HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். அண்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 2ல் எது வேணாலும் லேர்ன் பண்ணலாம், பைத்தான் இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்டு பேக் எண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஜாங்கோன்னு சொல்லுவாங்க ஃப்ரேம் ஒர்க்கு, அதாவது DJNGO ஜாங்கோன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NoSQL அண்ட் SQL. ஸோ இதில் வந்து நீங்கள் எதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்டாக் எடுத்தாலும் SQL டேட்டாபேஸில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுல் பார்த்தையும் தான் பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனலில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா HTML ஃப்ரண்ட் எண்ட் லேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா ஸோ வி வில் பி லேர்னிங் ஆல் த திங்ஸ் இன் திஸ் யூடியூப் சேனல். ஸோ எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் உண்டு. ஸோ பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருவேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு HTML அண்ட் HTML பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சாப்டர்ஸ் பக்கமாக இருக்குது. ஸோ 15 சாப்டர்ஸ் முடிஞ்சுட்டு HTML முடிஞ்சு. ஸோ அதுக்கு மேலே HTML படிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது பெருசாக, நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் படிக்க போகிறோம். அதே மாதிரி CSSலையும் போனோம்னா அடுத்தது CSSல இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பைத்தான், ஜாங்கோ படிப்போம். அண்டு ஜாவா ஸ்கிரிப்ட் Node.jsம் இருக்கும் அங்கே. அண்ட் SQLல MySQL இருக்கும், NoSQL இருக்கும், MongoDB யூஸ் பண்ணுவோம். ஓகே, இட்ஸ் மீன் MongoSQL இல்லை, MongoDB. ஓகே, இது எல்லாத்தையும் படிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். இன்னும் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது, ரெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அண்டு ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா Heroku, AWS அண்டு Azure Cloud,
கூகுள் கிளவுட் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இவ்வளோ தான், இதுவே பெருசு. ஸோ இதே படித்தாலே நம்ம ஒரு என்டையரான ஒரு ஸ்டார்ட் அப்பவே உருவாக்கக்கூடிய விஷயத்தை நம்ம படிக்கலாம். நிறையா இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட்லேயே ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பூட் ஸ்ட்ராப், ரியாக்ட், அதெல்லாமே நம்ம படிப்போம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் மீ அண்ட் திஸ் இஸ் விக்னேஷ் என் பேர். ஸோ thank you for watching this video and make sure that you subscribe and share to your friends. Okay, thank you guys. If you have any doubts, please put it in the comment. Thank you.